ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்வகே. நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 18/3/2024 24/3/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்றத பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும், 6ஆம் இடத்தில் அதாவது கன்னியில் கேது பகவானும், கும்பத்தில் சனி சுக்கிரன் மற்றும் செவ்வாய், மீனத்தில் சூரியன் புதன் மற்றும் ராகு. இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியிலிருந்து இந்த வாரத்தில் பார்த்தேடையானால் உத்தர நட்சத்திரம் கன்னியா ராசி வரலும் போகிறார். இதன் மூலியமாக பார்த்தேடையானால் இந்த 4 ராசிகளுக்கு போகிறார். அதாவது மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி 4 ராசிகளுக்கு போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தேடையானால் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 20ஆம் தேதி ஏகாதசி, அதாவது ஸ்மார்த்த ஏகாதசின்னு போட்டிருக்கோம். வைஷ்ணவ ஏகாதசி 21ஆம் தேதி. ஏன்னா ஏகாதசி 20ஆம் தேதி கார்த்தால பார்த்தோம்னா தசமி ஒரு நாழிகை அது மாதிரி இருக்குது. அதனால் ஏகாதசின்றதுனால வைஷ்ணவ ஏகாதசியில் தசமி கலக்கக்கூடாது. அதனால் வைஷ்ணவ ஏகாதசி அடுத்த நாள் வரும். 21ஆம் தேதி திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு போட்டிருக்கோம். அதாவது 3 நாட்களுக்கு ஒரே நட்சத்திரம் ஒரே நட்சத்திரமோ திதியோ யோகமோ வந்ததே ஆனால் அது திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த நாட்களில் நல்ல விஷயங்கள் பண்ண மாட்டார்கள். இந்த வாரத்தில் 24ஆம் தேதி பார்த்தேடையானால் பௌர்ணமி. இது பங்குனி உத்திரம் அப்படின்னு ஒரு பெரிய விசேஷத்தை சொல்லக்கூடியது. பௌர்ணமி யோகம். இந்த பௌர்ணமியில் முருகப்பெருமானுடைய திருமணத்தை சொல்கிறது, சிவபெருமானின் திருமணத்தை சொல்லக்கூடியது, மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணத்தை சொல்லக்கூடியது. இந்த பங்குனி உத்திரம் நாள்னு பார்க்கும்பொழுது பௌர்ணமி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த பௌர்ணமி யோகம் அமைகிறது. இதன் மூலியமாக பார்த்தடையானால் இதில் பிறக்கக்கூடியவர்கள் ஒரு பெரிய வெற்றியை நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னா விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலமாக இந்த வாரத்தில் வருது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அப்படின்றதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிவாள பிரயாணங்கள் வேண்டாம். ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை வாங்கி கொஞ்சம் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுமாட்டு குடும்பம் இந்த வாட்டி துவாதசி வேறு வருது. அதனால் அவசியமாக கொடுத்துட்டு வாங்க. உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனைகள் எல்லாமே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் கீழே போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேமு, பேரண்ட்ஸ் நேம் இதை அனுப்பினீங்களே ஆனால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு முதல்ல செக் பண்ணி, அதாவது பாத சந்தி, நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி, ராசி சந்தி இதெல்லாம் இருக்கா அப்படின்றத பார்த்து அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அதெல்லாம் போட்டு பார்த்துட்டு இன்றைய கோல்சார பிரகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத அறிஞ்சு கொண்டு அதற்குண்டான எளிய பரிகாரம் என்ன அப்படின்றத சொல்கிறேன். அதற்குண்டான கட்டணமும் என்ன அப்படின்றத என்னுடைய இதில் வாட்ஸ்அப்பில் கொடுறேன். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 18/3/2024 முதல் 24/3/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம். சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சுக்கிர பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சனி பகவானோட சேர்ந்து தன்னுடைய நட்பு வீட்டில் கும்பத்தில் இருக்கார். கூடவே செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய காலகட்டம். 5ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. சுக்கிர பகவான் ராசிநாதன் இன்னொரு திரிகோண வீட்டில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு திருமண யோகம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா சப்தமத்தில் செவ்வாய், அதாவது செவ்வாயினுடைய வீட்டில் குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனாலையும் செவ்வாயும் சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றதுனாலையும் கண்டிப்பாக திருமண பாக்கியம், திருமணத்திற்கு ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இதை தவிர பார்த்தேனால் 5-7 அதிபதிகள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால காதல் வயப்படக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது. இந்த வாரத்தில் பார்த்தேனால் செவ்வாயும் சனியும் இருந்தாலும் முரண்பட்ட காதல்கள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும்.
6ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. சூரியன், புதன் மற்றும் ராகு பகவான் இருக்கிறதுனால எல்லா வித எதிரிகளையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப், அதாவது போட்டித் தேர்வுகள், அது எல்லாத்துலேயும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மாணவர்கள் அனைவரும் போட்டித் தேர்வுகள் நல்லபடியாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் 6ஆம் அதிபதி இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சுருக்கிறவங்க, அதாவது பார்ட்னர்ஷிப் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 7ஆம் அதிபதி 7க்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் மூலியமாக அதீத லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலில், பார்ட்னர்ஷிப் தொழிலில் அதிக முதலீடு கொஞ்சம் போட வேண்டிய காலகட்டமாக இருக்கும். இந்த வாரத்தில் போடக்கூடிய முதலீடு உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. அதுவும் இந்த வாரத்தில் இந்த துளாராசிக்காரர்கள், கலைத்துறையில் இருக்கிறவங்க, சில்வர் ஸ்க்ரீன்ஸ், இந்த ஸ்க்ரீன் சொல்கிறாங்க இல்லையா, டிவி பெரிய ஸ்க்ரீன் நடிக்கக்கூடிய நடிகர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர பார்த்தீங்களேன்னா உங்களுடைய ராசிக்கு பட்டு நெசவாளர்கள், அதை தவிர ஆடை உற்பத்தியாளர்கள், கார்மெண்ட் ஃபேக்ட்ரி வச்சுருக்கவங்க, இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க, பால் பதனீடு செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ராசிநாதனே 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இந்த வாரம் ஆரம்பிக்கிறார். 19ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 5:30 மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுவும் இந்த பேப்பர், நோட் புக்ஸ் இதெல்லாம் பிரிண்ட் பண்ணுறவங்க, பைண்டிங் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போனார், ஆட்சி பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 22ஆம் தேதி அதிகாலை வரலும், அதாவது 19ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 5:30 மணியிலிருந்து 22ஆம் தேதி காலத்தால் ஒரு 3:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கிறதுனாலும் 10ஆம் இடத்தின் அதிபதியை ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனாலும் நல்ல ஒரு ஏற்றம். அதுவும் ஒரு கேந்திரத்தில் போய் சந்திர பகவான் ஏறி நிற்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா தொழிலில் அதீத அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம். பால் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை தவிர இந்த ஸ்டண்ட் மாஸ்டர்ஸு, டான்ஸ் மாஸ்டர்ஸு, அதை தவிர அந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது 22ஆம் தேதி கார்த்தாலிருந்து 24ஆம் தேதி மதியம் ஒரு 4:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் 11ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறது சந்திர பகவானை சுக்கிர பகவானை பார்க்குறார், ராசிநாதனை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நிச்சயமாக வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம். நல்ல ஒரு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் தந்தையின் மூலியமாக வரும் பணம் கொஞ்சம் சொல்பமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்ல பாக்கியம் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் வர அந்த காலகட்டத்தில் சூரியனும் சந்திரனும் 180 பாகையில் பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். கேத்துவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய சொந்த ஊர் கோவில் போயிட்டு வாங்க, அங்கே பெண் தெய்வத்துக்கு வணங்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும், தடங்கல்களும் நிச்சயமாக இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் பார்த்தாலேயானால் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் பெருமாள் கோவிலில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பாதாம் இல்லைன்னா முந்திரி பருப்பு வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு கண்டிப்பாக சேரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.